வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 17/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 16/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் போட உங்களுக்கு ஓடிபி ஒன்று வர வேண்டியது இருக்கும். சில பேருக்கு உடனே வந்துடுது, சில பேருக்கு லேட் ஆகுது. ஒரு டைமுக்கு 2 டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வராதவங்க விட்டுருங்க, கட்டாயம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஆப் தான். நிறைய கேம்ஸ் இருக்குது. வித்ட்ராலாம் கரெக்டாக ஆகுது. 1/2 1 ஹவர் இல்லை எப்படியும் வித்ட்ரா ஆகிடுது. ஆகாமல் இல்லை, லேட் ஆனாலும் வித்ட்ரா ஆகிடுது. அப்படியும் வேறு எதுவும் அமௌண்ட் எதுவும் நின்றுச்சாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிலே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட வேலெட்லேயே ஏறிடும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பிக்கையான ஆப் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா தான், டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான், 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா தான். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது வந்து நிறைய பேர் ஏஜெண்ட்டை நம்பி நம்ம ஏமாறுறதுக்கு நம்ம மூலியமாக நம்மளே வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு டைம் எப்போ தோணுதோ அப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நம்பர் போட்டுக்கலாம். அது மாதிரி நல்ல ஒரு ஆப் தான். யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் மூலியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்கன்பா, கட்டாயம் கிடையாது. நீ பாருங்கள் 16/12/2023 1 மணிக்கான ரிசல்ட் வந்து 801. இந்த 801க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 0 கொடுத்துருக்கோம், 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த 08ன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி இது செட்டு மாதிரி வந்திருக்குது. 801 இங்கே ஒரு 80 சேர்த்து கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 80 சேர்த்து கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. இப்போ 1ஆம் நம்பர் சி போர்டு பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னிங்கு. இது வந்து நம்மளுக்கு ஏபி தான் பாஸ் ஆகிருக்கு தவிர நம்மளுக்கு சி போர்டு பாஸ் ஆனால் தான் காசு வரும், இல்லைனா வராது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 1ஆம் நம்பர் கிடச்சிருந்தா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸே வின்னிங் கிடச்சிருக்குமே. சி போர்டு பாஸ் ஆகிருந்தாவே சி போர்டு தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது. 0 வந்து சூப்பராக ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிட்டு வருது. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டும் அதுக்கப்புறம் ஒரு 2 நம்பர் கிடச்சிருக்கு. அது எல்லாமே போர்டு மாதிரி வந்திருக்கு. பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குது. இது 1ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு இதிலே 1ஆம் நம்பர் கிடச்சிருந்ததுன்னா சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல் வின்னிங் எடுத்திருந்தது நாளையா என்னென்னு தெரில. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கூட வரல. 5 8 9 நம்ம வந்து 0 வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிருந்தோம். அதுக்கு பவர் நம்பர் வந்துருச்சு. சூப்பராக வந்து நம்மளுக்கு சுத்தமாக சொதப்பியிருக்குன்பா. நம்மளுக்கு என்னன்னு தெரில, பேட்டர்ன் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 900 ஒரு போர்டில் கொடுத்துருக்கோம். போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து 0 வந்து ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரோ 8ஆம் நம்பரோ ஏதாச்சும் ஒன்றில் வரணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பரே திரும்ப வந்துருச்சு. டபுள்ஸில் 0 அடிச்சிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ஏதாச்சும் ஒன்றுல வந்ததுன்னா நல்ல ஒரு வின்னிங்காக கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 1ஆம் நம்பர் வந்திருந்ததுன்னா சூப்பரான வின்னிங் நண்பா. நம்மளுக்கு இந்த 901 இல்லை 109 ஏதோ ஒன்று வந்திருந்ததுன்னா அந்த 01ன்ற பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 9ஆம் நம்பர் ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்கல. பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல. இது 8 மணிக்கு பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ரிசல்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். 2 ரிசல்ட்டாக என்னென்னு தெரில. நான் வந்து லைவ் பார்க்குறதில்ல. டியரை பொறுத்த வரைக்கும் லைவ் எதுவும் பார்க்குறதில்ல. அது க்ரோமில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அதை வச்சு தான் நான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். நம்மளுக்கு டியரை பொறுத்த வரைக்கும் லைவ் பார்க்குறதில்ல. அதனால் 2ஆ 1ஆன்னு தெரியல. சரி, ஓகே. நம்ம வாங்க 17/12/2023 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க.
17/12/2023 ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 49, பி போட பொறுத்த வரைக்கும் 27, சி போட பொறுத்த வரைக்கும் 06. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 42 47 40 46 20 26 7076 92. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 4224 வரலாம், 4004 வரலாம், 4664 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 420 426 470 476 920 976. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 420 406. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 40. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் 40. பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்கள் கேசிங்கில் இருந்தால் 4 நம்பர் இருந்தாலும் 4 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 0 இருந்தாலும் 0 ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பருமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 71, பி போட பொறுத்த வரைக்கும் 64, சி போட பொறுத்த வரைக்கும் 30. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கேசி நம்பர் பாருங்கள். 76 73 74 70 63 60 43 40 16. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 76 67 வரலாம், 74 47 வரலாம், 7007 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசி நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 763 760 743 740 163 140. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 760 746. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 71. 71 வந்து நல்லா தான் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இந்த 71ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரணும். அதில் வந்து நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துருக்கோம். உங்கள் கேசிங்கில் 7ஆம் நம்பர் இருந்தால் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள், 1ஆம் நம்பர் இருந்தாலும் 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 71லேருந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்பர் ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 78, பி போட பொறுத்த வரைக்கும் 02, சி போட பொறுத்த வரைக்கும் 19. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 70 71 72 79 01 09 2129 80. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0110 வரலாம், 9119 வரலாம், 2992 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 701 709 721 729 801 829. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 701 129. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பாருங்கள். 90 வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்லேருந்து நாளைக்கு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இல்லைனா 2 நம்பருமே சேர்ந்தும் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா 2மே கெஸ்ஸிங்கில் கிடச்சது. நான் பிரித்து தான் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ரிட்டர்ன் வருமோ அப்படின்ற மாதிரி நான் பிரித்து கொடுத்துருக்கேன். 2 நம்பருமே சேர்ந்து வரலாம். டேரை பொறுத்த வரைக்கும் மேடை குளமாக தான் அடிக்கிறாங்க. இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு நாளைக்கு திரும்ப கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து இது வந்து டியரை பொறுத்த வரைக்கும் இடகுளமாக அடிக்கிறது தான். நம்ம வந்து நாளைக்கு 90 ஆல் போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 90 அப்படி வரல அப்படின்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 701 இது கொஞ்சம் நல்ல பாக்ஸ். உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 8 மணிக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்துட்டு இருந்தது. இப்போது நேற்று இல்லை, இன்றைக்கி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங் வந்து ஃபெயில் ஆகிருக்குது. மற்ற நாளெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாஸ் ஆகிட்டு இருந்தது. அதே கெஸ்ஸிங்கில் தான் நம்ம திரும்பவும் கொடுத்துருக்கோம். டியரை பொறுத்த வரைக்கும் அதுதான் 8 மணிக்கு வந்து இன்றைக்கி 2 ரிசல்ட்டாக என்னென்னு தெரில, லேட்டாக தான் ரிசல்ட் வந்தது. நான் 8 மணிக்கு உள்ளே போய் பார்த்தேன். எப்போதும் 8:1 8:2 வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8:5 8:6 மேலே தான் வந்தது. 2 ரிசல்ட்டாக என்னென்னு தெரில. நம்ம கெஸ்ஸிங் வந்து சில டைம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. பேட்டர்ன் வேறு மாற்றிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டியருக்கு வந்து அசால்ட்டாக நம்ம கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தான் போனாலும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகே, பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரில. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.